முருகா உங்க அண்ணன் லவ் பண்றான்னு நினைக்கிறேன். என்னம்மா திடீர்னு எங்க அண்ணன் எப்படி ஒரு சந்தேகம்? அவன் நைட்டு ஃபுல்லா ஆன்லைன்ல இருக்கான்டா, கண்டிப்பா லவ்வா தான் இருக்கும். அடையாமா நீ வேற, அவன் நைட்டு தூக்கம் வராம சீனாக்காரன் மீன் பிடிக்கிறது, இந்திக்காரன் சப்பாத்தி சொல்றதையும் பார்த்துட்டு இருக்கிறான். அத போயிட்டு இந்தடா கண்டிப்பா ஒன்னா லவ் பண்றான். சொன்னா புரிஞ்சுக்குமா, இப்ப கூட போறேன் போய் கேட்டேன்னு வச்சுக்க, ஆப்பிரிக்காவில இருக்கிற காட்டுவாசி ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தேன்னு எந்த கூச்சமே இல்லாம சொல்லுவோமா. அதே சொன்னா புரிஞ்சுக்கோ. உங்க அண்ணன் சாப்பிட்ட தட்டை கூட ஒரு தான் கழுவ மாட்டான். ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. காலையில எந்திரிச்சு நம்ம கிச்சனை கிளீன் பண்ணிட்டியாமா, இந்த இடத்துல இன்னொரு டஸ்ட் எல்லாம் இருந்துச்சா உடம்புக்கு கேடுமாங்கிறான். இந்த ஃபுட் சாப்பிட்டா உடம்புக்கு கேடுங்கிறான். இதெல்லாம் எப்படி உங்க அண்ணனுக்கு தெரியும்? யாரோ சொல்லி தராங்கல்ல, அது கண்டிப்பா உன் அருங்கால அண்ணியாதான் இருக்கும். என்னடா அது மெடிக்கல் மிராக்கலா இருக்கு? ஆமாண்டா, ஒரு பொண்ணு வந்தாவே அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த கேரிங் எல்லாம் வந்துடும். ஏமோய், எனக்கு நம்ம ஒண்ணுக்கு 2 பொண்டாட்டி வந்திருக்கா, எனக்கு எந்த கேரிங் வரல. இப்ப இதை அவங்க 2 பேர்த்து மட்டும் சொல்றியா? இல்ல வேணாம், நானே போய் அண்ணன் விசாரிக்கிறேன். அது சொன்னா கேட்கணும். அண்ணா எப்படியோ ஒரு ஃபைனலா எங்க அண்ணியை கண்டுபிடிச்சிட்டேன். எந்த ஊர்ல எங்க அண்ணி? நான் காலையில விழுப்ப தோன்றிருக்கியா, நானே சோனே நோக்கி போன நோண்டிட்டு இருக்கிறேன். அதான் இங்க கேள்வியே, போன்ல யாரு கூட சேட் பண்ணிட்டு இருக்க? எங்க வருங்கால அண்ணியோட தானே? யாரும் அவன் போன நான் லவ் பண்றேன்னு கேக்குறீங்க. இங்கதான் அவளுக்கு நீங்கதான் என்னடா சொல்ற? அப்ப ஏதோ ஒரு பொண்ணு சொல்லிதான் நீ கிச்சனா சுத்தம் பண்ணலையா? ஏண்டா இதுக்கெல்லாம் இருக்குடா ஒரு பொண்ணு சொல்லலாம், அதான் ஏன் இருக்குல்ல. இந்த வீடியோஸ் பார்த்தா செஞ்சா அட போங்கடா ஒய்யாங்கோ.